வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இப்பொழுது மோவாபின் சமவெளிகளில் அவர்கள் வந்த நாள் வரைக்கும் கடந்த 40 வருட பிரயாணத்தை மோசே எழுதும்படியாக கட்டளையிடுகின்றார். 1-2 வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கின்றோம். மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விவரம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட பண்ணின பிரயாணங்களாவன என்று வாசிக்கின்றோம். மொத்தத்தில் 42 இடங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள். அந்த எல்லா இடங்களுடைய பெயர்கள் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கின்றது. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சில இடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு உண்மையில்லாமல் இருந்த அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துகின்றது. உதாரணமாக 16ஆம் வசனத்தில் கிப்ரோத் என்கின்ற இடத்தை குறித்து வாசிக்கின்றோம். அங்கேதான் திருப்தியற்றவர்களாய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை கோபப்படுத்தினார்கள். 36ஆம் வசனத்தில் காதேஷ் என்கின்ற இடத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். காதேசில்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு ஆண்டவருடைய ஊழியர்களாகிய மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து நின்று ஆண்டவருடைய சித்தத்தை புறக்கணித்தார்கள். 49ஆம் வசனத்தில் சித்தீம் என்கின்ற இடத்தை நாம் பார்க்கின்றோம். இங்கேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபிய மத வழிபாடுகளில் சிக்கி விபச்சார பாவத்தில் ஈடுபட்டார்கள். 38ஆம் வசனத்தில் ஓர் என்கின்ற மலையை குறித்து பார்க்கின்றோம். அங்கேதான் பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் ஆண்டவரால் நியாயம் தீர்க்கப்பட்டு மரித்து போனார். நண்பர்களே, இந்த இடங்கள் புதிய தலைமுறையாய் இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்பொழுது எச்சரிக்கையாய் அமைகின்றது. இந்த இடங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு காண்பித்து இந்த புதிய தலைமுறை இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய தலைமுறையினரை போல அவர்களும் மீறுதல்கள் தவறுகளில் ஈடுபடக்கூடாது என்று ஆண்டவர் ஞாபகப்படுத்தி எச்சரிக்கின்றார். பாருங்கள், சிலர் தாங்கள் முன்பு செய்த தவறுகளை மறந்துவிட்டு மறுபடியும் அதை திரும்ப செய்ய முடியும். இதற்காக தான் ஆண்டவர் கடந்த கால தோல்விகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். விசுவாசிகளும் இன்றைக்கு ஒரு விசுவாச பிரயாணத்தில் இருக்கின்றார்கள். அவர்களும் கவனமாய் இருக்க வேண்டும். விசுவாசிகள் அடிக்கடி தங்களுடைய குறைவுகளை, தங்களுடைய விழுகைகளை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இதன் மூலமாய் மீண்டும் அந்த தவறை செய்யாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ளுகின்றார்கள். மோசே இந்த இடங்களை பற்றி எழுதுவதற்கு இன்னொரு காரணம் இருந்தது. அது என்னவென்றால், வேறு சில இடங்கள் ஆண்டவருடைய ஆச்சரியமான உண்மையையும் நன்மையையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தினது. உதாரணமாக 3ஆம் வசனத்தில் ராமசேஸ் என்கின்ற இடத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். 3ஆம் வசனத்தில் இப்படி படிக்கின்றோம். 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளையெல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் என்று நாம் பார்க்கின்றோம். ராமசேஸ் என்பது எகிப்தில் இருந்த ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து தான் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள். புறப்படும் போது ஆண்டவர் எப்படியாக தங்களுக்காக எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகளையும் கொன்று போட்டு தேவன் எகிப்தியரை நியாயம் தீர்த்தார் என்பதை அவர்கள் அன்றைக்கு பார்த்தார்கள். ஆண்டவருடைய இந்த உண்மையை, அவருடைய நன்மையை இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது மனதில் வைத்து கொள்ள வேண்டும்.
அதே போல் 8ஆம் வசனத்தில் ஈரோத் என்கின்ற பெயரை குறித்து வாசிக்கிறோம். அங்கே வரும்போதுதான் சமுத்திரத்தை ஆண்டவர் பிளந்து வனாந்திரத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். அது மாத்திரமல்லாமல் 8ஆம் வசனத்தில் மாராவிலே பாளையம் இறங்கினார்கள் என்றும் நாம் பார்க்கின்றோம். நண்பர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வல்லமையான பலமுள்ள அந்த எகிப்திய சேனையோடு ஆண்டவர் யுத்தம் செய்து சிவந்த சமுத்திரத்தை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வெற்றியை ஆண்டவர் இங்கே ஞாபகப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்லாமல் மாரா என்கிற இடத்தில்தான் கசப்பான தண்ணீர் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை மதுரமான தண்ணீராய் மாற்றினார். இன்னொரு இடம் ஏலீம் என்று பார்க்கின்றோம். அங்கே 12 நீரூற்றுகளை, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு நீரூற்று என்று ஆண்டவர் தாராளமாய் தண்ணீர் கொடுத்தார். ரெஃபிதீம் என்கின்ற இன்னொரு இடத்தை நாம் பற்றி படிக்கின்றோம். அங்கேதான் கன்மலையிலிருந்து ஆண்டவர் தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆகவே இந்த எல்லா அற்புதங்களும் இஸ்ரவேலின் புதிய தலைமுறையினருக்கு ஆண்டவருடைய உண்மையை காண்பிக்கின்றது. இப்பொழுதும் கர்த்தர் அவர்களை வழிநடத்துவார், கானானிலும் கர்த்தர் வழிநடத்துவார் என்பதை அவர்களுக்கு உணர்த்துகின்றது. நண்பர்களே, நம்முடைய விசுவாச பிரயாணத்திலும் ஆண்டவர் முன்பு நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய உண்மையை நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன்பு செய்த நன்மைகளை எழுதி கூட வைத்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் நம்முடைய வீடுகளில் ஒரு ஞாபகமாக எதையோ ஒன்றை நாம் வைத்து கொள்ளலாம். நாம் பலவீனப்பட்டு சோர்வடையும் போது இந்த ஞாபகங்கள் நமக்கு உற்சாகத்தை கொண்டு வரும். என்னுடைய ஆஃபீஸ் டேபிளில் ஒரு போலில் சில கூழாங்கற்களை நான் வைத்திருக்கின்றேன். இது என்னவென்றால், பல வருஷங்களுக்கு முன்பதாக ஆலயத்திற்காக இடத்தை தேடிக்கொண்டிருந்த போது கிடைக்காமலே போனது. ஆனால் கடைசியாக கர்த்தர் அற்புதமாய் ஆலயத்திற்காக ஒரு நிலத்தை ஆண்டவர் காண்பித்து வாங்கும்படியாய் உதவி செய்தார். அந்த நிலத்தை சீர்படுத்தி தோண்டி கொண்டிருந்த போது எங்கு பார்த்தாலும் கூழாங்கற்கள் தான் இருந்தது. அதிலே சில கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு நான் அதை ஒரு பாத்திரத்தில் வைத்து என்னுடைய ஆஃபீஸ் டேபிளில் வைத்து கொண்டேன். அடிக்கடியாக இதை பார்க்கும்போது கர்த்தர் பலவீனமான நேரத்தில் எவ்வளவு உண்மையாக இருந்தார் என்பதை அது எனக்கு ஞாபகப்படுத்துகின்றது. வேதாகம கல்லூரியின் பிரின்சிபல் தன்னுடைய ஆஃபீஸில் சில 10 ரூபாய் நோட்டுகளை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் வைத்திருக்கின்றார். அது என்னவென்றால், அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் வேதாகம கல்லூரிக்கான கட்டிடத்தை கட்டும்படியாக ஆரம்பித்த போது எளிமையான சில காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்த சில 10 ரூபாய் நோட்டுகள். அதை பார்க்கும்போது கர்த்தர் எப்படியாக அந்த கட்டிட வேலைக்காக தேவைகளை சந்தித்தார் என்று அவருக்கு அதை ஞாபகப்படுத்துகின்றது. இப்படிப்பட்ட ஞாபகங்கள் ஒரு விசுவாசிக்கு தேவைப்படுகின்றது. ஏனென்றால் சோர்ந்து போகும்போது இது ஒரு விசுவாசியை பலப்படுத்தும். இந்த 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை எழுத மட்டும் சொல்லவில்லை, இந்த புதிய தலைமுறையாகிய இஸ்ரவேலருக்கும்படியாகவும் சொன்னார். 50ஆம் வசனத்திலிருந்து 56ஆம் வசனத்தில் மோசேக்கு பேச சொன்ன காரியத்தை நாம் பார்க்கின்றோம். 51ஆம் வசனத்தில், நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் போய் சேரும்போது அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள். அந்த தேசத்தை சோதரித்து கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தினுடைய எல்லா விக்கிரகங்களையும் எல்லா மேடைகளையும் அகற்ற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார். அதாவது இந்த கானானிய மக்கள் தங்களுடைய பலிபீடங்களிலே குழந்தைகளை பலியிட்டார்கள். அசேரா என்கின்ற ஒரு தூண் இருந்தது. இது ஆபாசமான உருவங்களை கொண்ட ஒரு தூண். இது மாத்திரமல்லாமல் பாகால் என்கின்ற ஒரு மதத்தை இந்த கானானிய மக்கள் பின்பற்றினார்கள். இந்த மதமானது கோயில் தாசிகள் என்கின்ற ஒரு அருவருப்பான பழக்க வழக்கத்தை வைத்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் இந்த உயர் மேடைகளில் அவர்கள் அருவருப்பான விபச்சார பாவத்தை செய்தார்கள். ஆனால் பாருங்கள்,
இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தம்மோடு உடன்படிக்கை செய்து வைத்திருந்தார். அந்த உடன்படிக்கையில் ஒரு சில காரியங்கள் என்னவென்றால், விபச்சாரம் செய்யக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட வழிமுறைகளை வைத்திருந்த கானானியர்களை துரத்த வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய எல்லா மத ரீதியான காரியங்களையும் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். நண்பர்களே, விசுவாசிகளும் இன்றைக்கு திட்டவட்டமாக பாவத்தை எதிர்த்து அதை விலக்கி வைக்க வேண்டும். மார்க் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு பேசும்போது, உன் கை இடறல் உண்டாக்கினால் தரித்து போடு என்று சொன்னார். உன் கால் இடறல் உண்டாக்கினால் தரித்து போடு என்று சொன்னார். உன் கண் இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு என்று சொன்னார். விசுவாசிகள் திட்டவட்டமாக தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை எதிர்த்து அதை விலக்கி வைக்க வேண்டும். இது ஏனென்றால் என்னாகும் 33ஆம் அதிகாரம் 55-56ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னது போல, நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால், அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களில் கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள். அன்றியும் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை உங்களுக்கு செய்வேன் என்று சொல் என்றார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தவறான பாதையில் நடத்தக்கூடிய இந்த கானானியரை குறித்து கவனமாக இருக்கவில்லை என்று சொன்னால், அந்த ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முள்ளாக ஆபத்தாயிருந்து அவர்களுடைய வழிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை திருப்பி விடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் கானானியர் பக்கமாய் சாய்ந்து அவர்களுடைய வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தால், கானானிய மக்களுக்கு என்ன நியாயத்தீர்ப்பு கொடுப்பேன் என்று நான் சொன்னேனோ அதை உங்களுக்கு நான் செய்வேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே எச்சரித்து சொல்லுகின்றார். நண்பர்களே, விசுவாசிகளாகிய நாமும் நம்மை பாவத்துக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய மக்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். தவறான தொடர்புகள் தவறான பாதைக்கு நம்மை கொண்டு செல்லும். ஆகவேதான் விசுவாசிகள் தங்களுடைய விசுவாச பிரயாணத்தில் அவிசுவாசிகளோடு ஒரே நுகத்தில் பிணைக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறார்கள். தங்களை பாவத்துக்கு நேராய் நடத்தக்கூடிய மக்களிடத்திலிருந்து ஒரு நல்ல இடைவெளியை வைத்துக் கொள்ளுகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.